Hi friends, welcome to Classic Crafts. இது கிளாசிக் சமையலோட ஒரு பகுதி. இன்றைக்கி நாம் வேஸ்ட் கிளாஸ் பாட்டில் அல்லது வேஸ்ட் கிளாஸ் டம்ளர் இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு அழகான கிராஃப்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி சாஸ் டொமேட்டோ சாஸ் வாங்கின கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் ரீஃபில் பேக் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணி. அப்படி இல்லை எனக்கு தேவையில்லை இந்த கிளாஸ் பாட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா அரிசி கூட யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாத்திரம் கழுவுற ஸ்பாஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பாஞ்சை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு காட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் காட்டன் டக்குன்னு சுருங்கிடும். பட் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச்னால் உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ண பெயிண்ட் பண்ண. இப்போது இந்த பாட்டிலை ஃபஸ்ட்டு பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்டால் நான் கோட் பண்ண போகிறேன். நார்மலாக இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் இல்லை பிளாஸ்டிக் பாட்டில் இதுக்கெல்லாம் நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது இந்த மெத்தடில் பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு கோட் ஆகும் பெயிண்ட்டு. ப்ரஷ் வச்சிங்க அப்படின்னா ஈவனாக இருக்காது, அதே மாதிரி மேட் லுக்கும் கிடைக்காது. இப்போ பாருங்கள், நான் இந்த ஸ்பாஞ்சு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அழகாக ஒரு மேட் ஃபினிஷிங் கூட உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். நீங்கள் தண்ணியெல்லாம் தொட வேண்டியதில்லை, வெறும் ட்ரை ஸ்பாஞ்சிலே பெயிண்ட்டை தொட்டு அடிக்கலாம். உங்கள்கிட்ட நார்மல் ஃபேப்ரிக் பெயிண்ட்டு வேறு ஏதாவது இருக்குது, லைக் குழந்தைங்க யூஸ் பண்ணுற பெயிண்ட் இருக்குது அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணலாம். பட் அதெல்லாம் தண்ணி பட்டுச்சு அப்படின்னா உறிஞ்சு வந்துடும். பட் அக்ரிலிக் பெயிண்ட் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் பாட்டில் ஃபுல்லாக பிளாக் கலரில் கோட் பண்ணிட்டேன் பேஸு. இப்போது இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் காயட்டும். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது இப்படி பார்க்கும்போதே. இப்போது இது மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபெவிகால் இருக்குது பார்த்தீங்களா, நார்மலாக குழந்தைங்களுக்காக புக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஃபெவிகால் இருக்குனாங்க ஒயிட் கலர், அதை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நான் ஈரம் பண்ண ப்ரஷ்ஷை டிப் பண்ணிக்கிறேன். ப்ரஷ்ஷை வாட்டரில் டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபெவிகாலில் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலில் நல்லா கோட் பண்ணுங்கள். தண்ணியை கலந்துராதிங்க ஃபெவிகாலோட. தண்ணியில் அந்த ப்ரஷ்ஷை டிப் பண்ணிவிட்டு ஃபெவிகாலில் தொட்டு கோட் பண்ணிக்கோங்க. இதை கோட் பண்ணி கொஞ்சம் கோட் பண்ணதுக்கப்புறமாவே அதில் இந்த பருப்பை அப்படி தூவி விடுங்க. இதில் கொஞ்சம் ஒட்டும், சிலது ஒட்டாமல் இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒட்டுற அளவுக்கு நீங்கள் மேலே கொட்டுங்க. ரொம்பவும் அப்படியே பல்காக கொட்டிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கைகளில் எடுத்து கொட்டுங்க. அதே மாதிரி ஒரே டயத்தில் பாட்டில் ஃபுல்லாக ஃபெவிகாலை கோட் பண்ணிவிட்டு நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா மேலே கோட் பண்ணதெல்லாம் காஞ்சு போயிடும். அதனால் ஒழுங்காக ஓட்டாது. ஸோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெவிகாலை கோட் பண்ணி இந்த மாதிரி பருப்பை அது மேலே தூவிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக தூவிக்கிறேன். இந்த மாதிரி பாட்டிலோட மவுத்தை ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டம்ளராக இருந்தால் உங்கள் விரல்களை அந்த டம்ளரில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் ஒரு ஓவர் நைட் அப்படி இல்லைன்னா ஒரு 5 மணி நேரம் நல்லா காயிடும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது மேலே ஃபெவிகாலோட தண்ணி கொஞ்சம் கலந்து அதை நான் கோட் பண்ணிக்கிறேன். இது ஏன் அப்படி கோட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு பருப்பு ஒரு பக்கம் நல்லா ஃபிட்டாக இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதனால் அதுவும் நல்லா க்ரிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலே ஒரு தடவை ஃபெவிகாலை கோட் பண்ணிக்கிறேன். இது தண்ணியை நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபெவிகாலை கோட் பண்ணால் போதும். நீங்கள் இந்த மாதிரி கோட் பண்ணும்போது 1-2 பருப்பு கீழே விழுக வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், இப்போ ஃபுல்லாக கோட் பண்ணியாச்சு. இப்போது இதையும் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிருக்குது. உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது இதை அப்படியே விட்டிங்க அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பூச்சி லைக் வண்டு இதெல்லாம் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக நான் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி கருப்பு பெயிண்ட்டை கோட் பண்ண போகிறேன். அதாவது பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டையே திருப்பி நான் இது மேலே கோட் பண்ண போகிறேன். இப்போ இதில் நீங்கள் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா வராது. அதனால் நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அந்த கேப்ஸ் இதெல்லாம் தெரியாமல் அந்த பருப்போட எல்லோயிஷ் கலர் தெரியாத அளவுக்கு பார்த்து நல்லா பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா பெயிண்ட் பண்ணிட்டேன். இதையும் நான் நல்லா காய வச்சுக்கிறேன் ஒரு 1 மணி நேரம். இப்போ இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா
இதில் நாம் அடுத்த லேயர் வந்து ஒரு கலர் கோட் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் க்ரீன் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு மாதிரி கிராஸ் கலர் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். எப்படி பாசி வந்து ஒரு கலரில் இருக்குமோ அந்த கலரை நான் அந்த பாட்டில் கொடுக்க போகிறேன். அது வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த க்ரீனை இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் தொட்டு அங்கங்கே இப்படி அழகாக வச்சுடுங்க. ரொம்ப போட்டு தேய்ச்சிடாதீங்க, லைக் வச்சு எடுங்க இந்த மாதிரி. ஸோ பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள் இந்த க்ரீனு. இந்த மழை காலத்தில் இந்த காம்பவுண்ட் இதுலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி ஸ்டாக் ஆனால் ஒரு பாசி அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு லுக் உங்களுக்கு கிடைக்கும். இதில் அந்த ஷைனிங்கும் இருக்கும், அதே சமயம் உங்களுக்கு அந்த மேட் லுக்கும் கிடைக்கும் இதில். ஸோ இதை வந்து நான் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கோட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. நீங்கள் வேறு எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த க்ரீனுங்கிறது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ப்ளூ, ரெட், வாட் எவர் த கலர், எந்த கலராக உங்களுக்கு பிடிக்குதோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமாக அக்ரிலிக் பெயிண்ட்லாம் கோட் பண்ணும்போது தண்ணி கலக்காமல் கோட் பண்ணுங்கள். அப்போ தான் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி கலந்துட்டிங்க அப்படின்னா அந்த லேயர் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும், ஈஸியாக பீல் ஆகி வந்துடும். இப்போ இதுவும் கொஞ்சம் நேரம் காயட்டும், ஒரு மணி நேரத்துக்கு. இப்போ அது நல்லா காஞ்சி செட் ஆயிடுச்சு. இப்போது இதில் நான் அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா அதை இதில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் இந்த வெறும் பாட்டிலாக இருக்கிறத கூட நீங்கள் உங்கள் டிவி ரேக்கோ இதில் வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும், பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் எதுவும் கொடுக்கணும்னு நினச்சின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.